Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக பாஜக கூட்டணிக்கான அச்சாரம் போட ஆரம்பிச்சிட்டாங்களா? அரசியலுக்கு பின்னாடி திரைமறைவு அரசியல் நடந்துகிட்டு இருக்கா? 2026 தேர்தலில் நாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி அதிமுகவை மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த ஒருங்கிணைப்பு என்பதும் பாஜக கூட்டணி என்பதும் அவசியம். குறிப்பாக சொல்ல போனால் திரு எடப்பாடியை தவிர்த்து எல்லோரும் மனதிலுமே அந்த தாக்கம் இருக்கிறது. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி வலிமையாக இருந்து கட்சி ஒன்றிணையாமல் போனால் நாம இந்த முறை ஜெயிக்க முடியாதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ 60-65 எம்எல்ஏக்கள்ல 20-30 எம்எல்ஏக்கள் நேரடியா வலியுறுத்தி இருக்கிறாங்க. கட்சி தலைமையிடம் எடப்பாடி கிட்டையும் சொல்லியிருக்காங்க, கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அதாவது எடப்பாடிக்கு ஆதரவாக பாஜகவிலே ஒரு லாபி வேலை பார்த்திருக்காங்க. ஆமா, நிச்சயமா அதுதான் அந்த ஆதரவு நிலைப்பாடு இருந்ததால் தான் அவருக்கு எல்லாமே இருந்தது. இந்த 1.25 வருஷம் இருக்கு, ஒரு 3 மாதத்திற்குள் இந்த முடிவை நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக இருக்கிற சில முக்கிய பிரமுகர்கள் ஒரு சமீட்சை காட்டியிருக்கிறாங்க பாஜகவுக்கா. ஆமா, அதுல தூதுவராக திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பையன் மிதுன் பழனிசாமி அவர் இதுல தீவிரம் காட்டுறாரு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் துரை கருணா சார். வணக்கம் சகோதரர். அதிமுக பாஜக இந்த விட்டகுறை தொட்டகுறை இந்த பிரச்சனை தான் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. சமீபத்துல ஒரு பிரஸ் மீட்ல நயினார் நாகேந்திரன் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதாவது அதிமுகவை ரெய்டு மூலமாக அச்சுறுத்தல் பண்ணி கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு நீங்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. அதுக்கு நயினார் சொல்றாரு, ரெய்டெல்லாம் தேவையில்லைங்க, நாங்க எடப்பாடி கிட்ட நேரா போய் பேசினாலே அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடும், நாங்க ரெய்டெல்லாம் பண்ணி அச்சுறுத்தணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு தகவல். அது மட்டும் இல்லாம டெல்லியில சில முக்கியமான புள்ளிகளோடு அதிமுக மற்றும் பாஜக புள்ளிகளை சந்திப்புன்னு ஒரு ஹேஷியமான செய்திகளா போய்கிட்டு இருக்கு. அந்த புலனாய்வு வாரதல்களும் அதை எழுதியிருக்காங்க. சோர்ஸ் இல்லாம அவங்களும் எழுத மாட்டாங்க. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பத்திரிகை அந்த செய்தியை கேரி பண்ணியிருக்காங்க. என்ன சார், அதிமுக பாஜக கூட்டணிக்கான அச்சாரம் போட ஆரம்பிச்சிட்டாங்களா? அரசியலுக்கு பின்னாடி திரைமறைவு அரசியல் நடந்துகிட்டு இருக்கா? இந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்தவுடனே பொது தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்ட பின்னடைவு, சரிவு, பெரும் தோல்வி அது கட்சியினரிடையே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை, மனக்கலக்கத்தை, குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. கட்சியினுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி பார்வை வந்துடுச்சு. ஸோ அதனுடைய விளைவாக நாம் இந்த தேர்தலில் 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் அணி சேர்ந்திருந்தால், கூட்டணி அமைத்திருந்தால், ஒரு வலிமையான கூட்டணியாக அந்த கூட்டணி இருந்து என்டிஏ ப்ளஸ் ஏடிஎம்கே ஒரு நிச்சயமாக ஒரு 20-25 இடங்களில் பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து ரெண்டு தரப்புல இருந்தது. வேலுமணி ஒரு பிரஸ் மீட் சொன்னாரே. ஆமாம், பாஜகவும் சொன்னாங்க, வேலுமணி தரப்பில் இருந்துமே அதிமுகவின் முக்கிய பிரமுகர்களும் இந்த கருத்தாக்கத்துக்கு உட்பட்டு தான் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிடுறாங்க. அப்போது இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியில் இருக்கிறது. ஆமா, அந்த கூட்டணியை உடைச்ச ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. 2026 தேர்தலில் நாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி அதிமுகவை மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த ஒருங்கிணைப்பு என்பதும் பாஜக கூட்டணி என்பதும் அவசியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 90-99%. குறிப்பாக சொல்லப்போனால் திரு எடப்பாடியை தவிர்த்து எல்லோரும் மனதிலுமே அந்த தாக்கம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக வலிமையான கூட்டணி மூலம்தான் வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது பொதுவெளி தகவலாகவும் மக்கள் மத்தியிலே அந்த கருத்தாக்கம் இருக்கிறது. ஏன்னா திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்காங்க, பிரச்சனை இருந்தாலும் க்ளோஸா இருக்காங்க. அதுதான் நீங்க எங்களுக்குள்ள விமர்சனங்கள் இருக்கலாம், விரிசல்கள் வராது, விலகி போக மாட்டாருங்கிற நம்பிக்கை திமுக தலைவர் முதலமைச்சரமான திரு மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு அவங்கள சரிப்படுத்தி வச்சிருக்கிறார். ஓகே, காங்கிரஸ் உட்பட பொது உடைமை கட்சிகள் உட்பட ஒரு முரண்பட்ட மாதிரி பொதுவெளிகளில் தெரிந்த விசிகாவையும் தன் பக்கம் கொண்டு வந்துட்டார். அதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நிலையில தான் இங்கு ஆட்சி மாற்றம் என்று வந்ததுன்னா திமுக வெர்சஸ் அதிமுக. அப்போ அதிமுக தலைமையில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் கூட்டணி வலிமையா இருக்கணும். இந்த வலிமையான கட்டமைப்பு கொண்ட கூட்டணி தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பது தமிழகத்தில் இருக்கிற பாஜக, டெல்லியில் இருக்கிற பாஜகவுக்கு அந்த கருத்தாக்கம் இருக்கிறது. கொஞ்சம் கூடுதல் இடங்களை பெற்று கூடுதல் எம்எல்ஏக்களை பெறலாம் அப்படிங்கிற அந்த ஆசை நிச்சயமா அவங்களுக்கு இருக்கிறது. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே
கூட்டணி வலிமையாக இருந்து கட்சி ஒன்றிணையாமல் போனால் நாம் இந்த முறை ஜெயிக்க முடியாதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ. 60-65 எம்எல்ஏக்கள்ல 20-30 எம்எல்ஏக்கள் நேரடியாக வலியுறுத்தியிருக்கிறாங்க கட்சி தலைமையிடம். எடப்பாடி கிட்டையும் சொல்லியிருக்காங்க, கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த முறை இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைந்து கூட்டணி வலிமையாக அமையாவிட்டால் எங்களுக்கு சீட்டே வேண்டாம், நாங்கள் பணத்தை செலவு பண்ணி ரோட்டில் நிற்க முடியாது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஒரு மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் திரு எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி. எடப்பாடி தரப்பில் இருக்கிற திரு வேலுமணி உட்பட, வேலுமணி, தங்கமணி, பல பேர், விஜயபாஸ்கர் உட்பட பலருமே இன்னும் மத்திய பாஜக தலைமையோடு ஒரு இணக்கம் காட்டி வருகிறார்கள். அது நமக்கு தெரியும். அது வெளிப்படையாக பேசவில்லை தவிர இருக்குது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய திரு வேலுமணி அவர்கள் நயினார் நாகேந்திரனை சந்திக்கிற போது இது தொடர்பாக பேசியிருக்காங்க. நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படின்னு 2 தரப்புமே சொல்லியிருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, இவருமே சொல்லியிருக்கிறார், நாங்கள் அதை விட்டு எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த செய்திகள் வருகிறது இல்லை, எப்போவுமே அல்லாமல் குறையாது இல்லாமல் பிறக்காது அப்படிங்கிற மாதிரி அதனால் நடந்திருக்கிறது. அப்போ இந்த தரப்பில் இருந்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் இருந்தும் டெல்லி பாஜகவோடு ஒரு இணக்கம் காட்டுகிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த 4-5 ஆண்டுகளாக அவர் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த பொழுது பாஜகவினுடைய அந்த ஒரு முழுமையான ஒத்துழைப்பு என்பது இருந்தது, வெளிப்படையாகவே நமக்கு தெரியும். அதனால தான் முடிஞ்சது. அதை தாண்டி ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி போய் திரு எடப்பாடி வெர்சஸ் ஓபிஎஸ் என்கிற அந்த நிலைப்பாடு வந்த பொழுது உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையத்தில் திரு எடப்பாடிக்கு சாதகமான தீர்ப்புகள் சில விஷயங்கள் நடைபெற்றதற்கு ஒரு லாபி காரணம் அப்படின்னு அப்ப இருந்தே பேசப்பட்டது. அந்த லாபியில நமக்கு பூடகமாக பல பத்திரிகைகளை வெளிவந்தாலும் டெல்லி வட்டாரத்தில் எனக்கு பாஜக தரப்பிலிருந்து கிடைத்த தகவல் என்னன்னா, மேனாள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த ஒருவர், அதை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மத்திய அமைச்சராக, சபாநாயகராக, துணை சபாநாயகராக பணியாற்றிய ஒரு முக்கிய பிரமுகர் ஒருவரும், அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில் கொங்கு மண்டலத்தில் இருந்த ஒரு 2 முக்கிய புள்ளிகள். வெளிப்படையாக சொல்லணும்னா மரியாதைக்குரிய இன்றைய ஆளுநர் பதவி வகிக்கிற சிபி ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன். ஏன்னா சட்டமன்றத்திலேயே திரு தங்கமணி, வேலுமணி அவங்கள்ட்ட எல்லாம் வானதி சீனிவாசன் பேசுவாங்க. இந்த 2021 தேர்தல் முடிஞ்சு அவங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற போது ஏன் வெளியில் போனீங்க அப்படிங்கிறத லாபியில் பேசுறது நானே கேட்டேன். இருந்திருந்தால் நம்ம இந்த தேர்தலில் நல்லா வெற்றி பெற்றிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. இது இலைமுறை காய்முறையாக அவங்கள்ட்ட அந்த இணக்கமான போக்கு இருந்தது வெளியேறிய பிறகும் கூட. அதாவது எடப்பாடிக்கு ஆதரவாக பாஜகவிலே ஒரு லாபி வேலை பார்த்துருக்காங்க. ஆமா, நிச்சயமா. அதுதான் அந்த ஆதரவு நிலைப்பாடு இருந்ததால் தான் அவருக்கு எல்லாமே இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த பாஜகவால் இணைந்ததுனால தான் அதிமுக பின்னடைவு, சரிவு, தோல்விகளை சந்தித்து வருகிறது அப்படிங்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகளில் வந்ததனுடைய விளைவாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிலிருந்து வெளியே வந்தோம்னா நமக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கும், திமுகவில் அதிருப்தியில் இருக்கிறவர்கள் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால தான் நான் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். எடப்பாடி அதற்காக 2 வியூக வகுப்பாளரை கூட போட்டு சில கோடிகள் கொடுத்தாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல. பட் முடியல, அந்த நேரத்தில் முடியல. கடைசி கட்டத்தில் எஸ்டிபியும் தேமுதிக தான் கொண்டு வர முடிஞ்சது. அதனுடைய விளைவு மிகப்பெரிய பாதகமான முடிவா போயிடுச்சு. ஆமாம், அதே மாதிரி வேட்பாளர்கள் தேர்வுமே கட்சியினுடைய முன்னணியினர் யாருமே களத்துக்கு வர விரும்பல. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மிக முக்கிய பிரமுகர்கள் யாருமே இல்லை. நம்ம பல பதிவில் சொல்லியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் தான் இருந்தது. இங்கே தென் சென்னை ஜெயவர்தன், சிங்கைஜி ராமச்சந்திரன் ஒரு தம்பி, கள்ளக்குறிச்சி. ஆமாம், இவங்க தான் நமக்கு அறிமுகமான கிட்டத்தட்ட 30-31 பேர் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து ஊருக்காரனு கூட தெரியாத ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம். ஒரு பிரபலமே இல்லாத முகங்களை தான். அதனாலதான் 15 தொகுதிகளில் 3ஆம் இடம், ஒரு தொகுதியில் 4ஆம் இடம், 7-8 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழக்கக்கூடிய அளவிற்கு வந்தது. இந்த சரிவுல அதிமுக எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அங்க போய் தேமுதிக இருக்காங்க. திருநெல்வேலி, தென்காசியில எல்லாம் மிக மோசமான சரிவு, தோல்வியை சந்திச்சது. அப்ப இந்த நிலைப்பாடு மாற வேண்டும் என்றால் கூட்டணி வலிமையாக தேவை. அவ்வப்போது ஏற்படுகிற அந்த அரசியல் சூழல் என்பது மாறிக்கிட்டே தான் இருக்கும். பிடிவாதமா நாம இருந்தோம்னு சொன்னா கட்சி காணாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப அந்த கருத்தாக்கம் 2 தரப்புலையும் வந்துருச்சு. பாஜகவிலையும் விரும்புகிறார்கள், அதிமுகவிலையும் விரும்புகிறார்கள். இது தொடர்பா டெல்லியில ஒரு பேச்சுவார்த்தைக்கு நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் அதுக்கு முடிவுக்கு வரும்னாங்க. அதையும் தாண்டி இந்த 1.25 வருஷம் இருக்கு.
ஒரு 3 மாதத்திற்குள் ம். இந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக இருக்கிற சில முக்கிய பிரமுகர்கள் ஒரு சமீட்சை காட்டியிருக்கிறாங்க. பாஜகவுக்கா? ஆமாம், அதில் தூதுவராக திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பையன் மிதுன் பழனிசாமி. அவர் இதில் வந்து தீவிரம் காட்டுறாரு. ஏன்னா ஏற்கனவே அவர் பாஜகவில் அமித்ஷா பையன் மற்றவங்களோட நெருக்கமாக இருக்கிறாருன்னு சொன்னாங்க. பல ஓகே. தொழில் ரீதியான உறவுகள்லாம் இருக்கிறதாக பேசப்பட்டது. நம்ம வலைத்தளங்களில் ஓகே, பொது ஓகே. பத்திரிகைகளில் தான் அது தொடர்பாக இருந்தது. அப்போ நேரடியாக அவர் இறங்கி இது தொடர்பாக பேசுகிறாரு. அவருக்குமே எதிர்காலம் அதிமுகவினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த 2026 வெற்றி பெற்று தீர வேண்டும். ஒருவேளை அப்படி இணைப்பு இல்லாமல் கட்சியும் வலிமைப்படுத்தாமல் தேர்தலை எதிர்கொண்டால் 2026 தோல்வி என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் இன்னும் கூடுதல் சரிவை அதிமுகவுக்கு ஏற்படுத்திவிடும். ஓகே. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் ம், ம், ம். தீவிரமாக கட்சி களப்பணி ஆற்றக்கூட முடியாது, ஒரு சோர்வு வந்துடும் அப்படிங்கிற மனநிலை என்பது அதிமுகவில் பயணிக்கிறவருக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஓகே. நிச்சயம் ஒரு ஒரு 3-4 மாத காலத்திற்குள்ள அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டுவிடும் அப்படிங்கிறது தான் டெல்லி வட்டார தகவலாக இருக்கு. இங்க அதிமுக வட்டாரத்திலையும் அந்த எதிர்பார்ப்போட இருக்கிறார்கள். அதாவது அதிமுகவுக்கு பாஜக 3 மாசம் கெடு கொடுத்திருக்காங்க, நாம எடுத்துக்கலாமா? இல்ல, கெடு இல்ல, இவங்க தவணை கேட்டிருக்காங்க. ஒரு 3 ஓகே, மாதம் அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். நாங்க வந்து கட்சியில எல்லா மட்டத்திலையும் பேசி முடிவெடுத்து சொல்றோம். ஓகே. இப்ப இவர் ஒரு டூர் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காருல்ல, முதல் நாளே ஒத்தி வச்சிட்டாங்களே சார். ஆரம்பிச்ச அன்னைக்கே வந்து அது ஒரு 10 நாளைக்கு ஒத்தி போன வச்சிருக்காங்க. முறை ஜனவரியில இருந்து ஏற்கனவே அறிவிச்சது, அப்பவும் ஒத்தி வச்சுட்டாங்க, இப்பவும் 10 நாளைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா இதுல என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு இறுதி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா பார்க்குறோம். ஓகே. இன்னொன்று, பல மாவட்டங்களில் அந்த நிர்வாக பொறுப்பில் மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு பொதுச் செயலாளர் வருகிறார் என்கிற போது இது ஒரு முஸ்தூபி காட்டி பெரிய அளவில் அவரை வரவேற்புக்கு ஏற்பாடுகள் செய்கிறாங்களா என்னன்னு பார்த்தா இல்லை, ஒரு சோர்வு இருக்கிறது. ம், ம். இப்போ ஒருவேளை நம்ம அந்த கள ஆய்வுக்கு போய் பிரச்சனை உருவாச்சு, தலைவர் ஆய்வா மாறிச்சு, அது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் கிளப்புறாங்க. சரி. அதனால ஒரு முழுமையான தகவல்களை திரட்டி ஓகே. முதல்ல எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் தீவிர ஆதரவாளர்கள் இவருக்கென இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தா அந்த பகுதியில் தொடங்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எது எப்படியோ கட்சியை ஒன்றுபடுத்தி, பிரிந்து கிடக்கிற திரு ஓபிஎஸ் சசிகலா ஆகியோரெல்லாம் ஒன்றுபடுத்தி ஒரு வலிமையான அதிமுகவை கட்டமைத்ததற்கு பிறகு இவர் போனார்னா இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே சார். எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். அதாவது எடப்பாடியுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விஜயா தான் இருக்காரு. விஜய் கூட கூட்டணி இல்லைன்னா பாஜகவோட போகலாங்கிற மைண்ட் செட்ல வந்து அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பதாக தான் தகவல். விஜய்க்காக இப்பவும் எடப்பாடி காத்திருக்காரு சார். ஒரு 3 மாசத்துக்குள்ளார விஜயோடைய மனசை மாத்திர முடியும்னு எடப்பாடி நம்புறாரா? இல்ல, நீங்க திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு இணக்கமான வரவேற்பை திரு எடப்பாடி சொன்னார். இந்த மாநாடு முடிந்ததற்கு பிறகு அவங்களோட பேச்சுவார்த்தை, ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கிறது. 40 இடங்கள் வரைக்கும் கேட்குறாங்க. விஜய் தரப்பில் 60 இடம் ப்ளஸ் துணை முதலமைச்சர், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்டை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ இருந்தது. விஜய் தரப்பில் தமிழக அந்த வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கிற 1-2 நண்பர்களே நான் கேட்டபோது ஆமாம் உண்மைதான், பேசினது உண்மைதானார். ஆனால் அடுத்த 1-2 நாட்கள்லேயே திரு புசி ஆனந்த் வந்து அதை உடைச்சிட்டார். அதிமுகவோட கூட்டணிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அது வந்து அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய மன காயத்தை உருவாக்கிடுச்சு. ஏன்னா தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணிக்காக அவங்க தான் வருவாங்க. ஆனால் எந்தவித ஒரு ஆதாரபூர்வமாக என்ன வாக்கு வங்கி, கட்சியினுடைய கட்டமைப்பு என்ன, எவ்வளவு வாக்கு சதவீதத்தை இவரால் பெற முடியும் என்கிற ஒன்றுமே இல்லாமல் வெறும் பிம்பம், விளம்பர பிம்பத்தை மட்டும் வச்சு, ஒரு நடிகர் என்கிற அடையாளத்தை வச்சு இப்படி ஒரு முடிவை இவர் எடுக்கிறாரு. அது வந்து நமக்கு கட்சிக்கே ஒரு பின்னடைவை ஏற்படுத்துங்கிற சந்தேகம். ஏன்னா அரசியலில் புசி ஆனந்த் என்பவர் தமாக விஜயனுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்த ஒருத்தர். ஆமாம் ஆமாம், அவர் வந்து அதிமுகவோட நாங்கள் பேசலை, அதிமுகவோட எங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு மறுதளிக்கிற அந்த விஷயம் என்பது கட்சியினுடைய மிகப்பெரிய, நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி, ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வை, காயத்தை ஏற்படுத்துது. ஏன் தேவையில்லாமல் இந்த விஷயத்தை கட்சியை பலப்படுத்தணும், கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும், புதிய வாக்காளர்களை நம்ம கொண்டு வரணும், இளைஞர்கள் அந்த பக்கம் போகிறாங்கன்னா கொண்டு வரணும். ஸோ அதற்கான முன்முயற்சியை எடுக்காமல், அதற்கான வியூகத்தை வகுத்து செயல்படாமல் இப்படி திடீரென போயிட்டு அவமானப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து விட்டதே என்று. ஆனால் இன்னும் கூட அவருக்கு அந்த கருத்தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த வட்டாரத்தில் சொல்றாங்க. ஓகே. விஜய் இப்போது வரைக்கும் எடப்பாடியோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விஜய்னு எடுத்துக்கலாமா? இல்லை, விஜயோடும்
கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு. ஓகே. ஒரு வலிமையான கூட்டணி என்று வருகிற பொழுது பலரையும் முயற்சி பண்ணுவாங்க. அதுல இதுதான் இது நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கியாக இருக்கிறதுனால இது வெற்றிக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை கட்சி மத்தியில் இருக்கு. இது தொடர்பாக திரு எடப்பாடியும் சொல்றாங்க, எடுத்து சொல்றாங்க. அப்ப அவர் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அறிவிப்போடு கட்சியை தொடங்கிய தாவேகா குறைந்தபட்ச இடங்களை பெற்று இந்த அணியில சேருமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கு. ஓகே சார். குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலத்துல தான் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத என்னோட பார்வை. சார், குறிப்பாக இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கான இந்த மறைமுக பேச்சுவார்த்தையில எடப்பாடியுடைய மகன் மிதுன் பழனிசாமியோடு சேர்ந்து ஒரு தொழிலதிபரும் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலும் வருது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் எதுக்கு சார் தொழிலதிபரை ஈடுபடுத்துறாங்க, எனக்கு புரியலையே. அதாவது அரசியல் களத்தில் யாருக்கெல்லாம் செல்வாக்கு இருக்கிறதோ அவர்கள் எல்லாமே பயன்படுத்துவாங்க. ஓகே. இந்த ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரி ஆட்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆட்கள், அதை தாண்டி முன்னாள் கவர்னர்கள், தொழில் ரீதியாக மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கிறவர்கள், அவங்களை எல்லாமே பயன்படுத்துவாங்க. அந்த வகையில் தான் சேலத்தை சேர்ந்த ஒரு பிரபல தொழிலதிபர், அவருக்கு நான் கேள்விப்பட்ட வகையில் குஜராத்தில் மட்டுமே ஒரு 20,000 தொழிலாளர்கள் அவங்களுக்கு இருக்காங்களா. அம்பானி அதானிக்கு அடுத்து ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் இருக்கார், பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு. சேலத்தை சேர்ந்தவர். அதே சமுதாயம் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சார்ந்த சமுதாயம் என்று வருகிற பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இவர் தொடருவதற்கு ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி அவர்கள் வருவதற்கு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய பின்புலம் இருந்தது. பாஜக அவருடைய நெருக்கத்தை பயன்படுத்தி திரு எடப்பாடியினுடைய கை ஓங்குவதற்கு அவர் பணியாற்றினார். அப்படி வருகிற பொழுது இந்த இடையில ஏற்பட்ட சிக்கல், பிரிவு, பிரச்சனைகள், இதை நீர்த்து கொண்டு வருவதற்கு நீங்கள் சொன்ன திரு எடப்பாடியுடைய பையனும் அவருமே அந்த தொழிலதிபருடைய குடும்பத்தினர் மிக நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த முறை விரும்புகிறார்கள். பாஜக விரும்புகிறாங்க கூட்டணிக்கு. அந்த விரும்புகிற கூட்டணியை கட்டமைப்பதற்கு இவர்கள் உதவுவார்கள் என்ற அடிப்படையில் தான் தொழிலதிபர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள், இவங்களுக்கு நெருக்கமான இந்த சேலத்தை சேர்ந்த அந்த ஒரு சங்கம நிறுவனம்னு கூட போட்டிருந்தாங்க ஒரு இதில் பார்த்தேன். ஆமாம், அவர்களோடு இருந்த பல மத்திய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அமைச்சரவை பொறுப்பிலேயே இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது அவங்கள நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேச்சுவார்த்தை என்பது நிச்சயமாக முடிவுக்கு உடன்பாடு ஏற்படும் என்கிற நம்பிக்கை ரெண்டு தரப்புலையும் இருக்குது. பாஜக தரப்புலையும் நம்புகிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் நம்புகிறாங்க. அதனால தான் அண்மை காலமாக கடுமையான விமர்சனங்கள் ரெண்டு தரப்புலையும் இல்லை. இவங்க தரப்புலையும் இல்லை, இவங்க தரப்புலையும் இல்லை. அண்ணாமலையை அட்டாக் பண்ணுறது. ஆமாம் ஆமாம். அதனால் இது ஒரு சுமூகமான பாதையை நோக்கி போகிறதால கூட்டணிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே சார். அதாவது கடந்த காலங்களில் எப்படி விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த கூட்டணிக்காக தான் இப்போ வரைக்கும் பாஜகவுடைய மாநில தலைவரை பாஜக தேசிய தலைமை அறிவிக்காமல் இருக்காங்களா சார்? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்ம கடந்த பல ஆண்டுகளாக 1984, 85 காலகட்டத்திலாம் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு தொடக்க அறிமுகமாக இருந்தது. இப்போ அன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருந்தவங்கலாம் சித்தாந்த ரீதியில், தத்துவார்த்த ரீதியில் செயல்பட்டாங்க. ஆனால் மரியாதைக்குரிய திரு எல் மோகன், திருமதி தமிழிசை, அதை தொடர்ந்து திரு அண்ணாமலையர்கள் வருகிற பொழுது தான் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வீழ்ச்சி, தாக்கம், அதனுடைய நீட்சி, அதனுடைய தாக்கம் என்பது அதிகரிக்க தொடங்கிருச்சு. குறிப்பாக திரு அண்ணாமலை வந்ததற்கு பிறகு இந்த திராவிட அரசியல் மாதிரியே ஒரு தடாலடி அரசியலை கையில் எடுத்தார். டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் திமுகவினுடைய அந்த நிர்வாக ரீதியாக நடைபெற தவறுகளையும் சுட்டி காட்டினார். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3ன்னு சொல்லிட்டு சில இதுகள்லாம் பண்ணார். இந்த அணுகுமுறை என்பது பாஜகவை இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு, ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து இது மாதிரியான அரசியல்வாதி தான் தேவை அப்படிங்கிற அந்த மனத்தாக்கம் மோடி உட்பட எல்லாரும் ஒரு தடாலடி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் நினைக்கிறாங்க. ஆமா, இவங்க எல்லாருமே நம்ம கடந்த முறை இருந்த எல்லாருமே அவங்க ஒரு மாதிரி மிதவாதிகளாக, அணுகுமுறை ரொம்ப சாஃப்ட் நேச்சரா தான் இருந்தது. அதனாலதான் இப்ப சரி இவர் நம்ம 2026 தேர்தல் வரை நிச்சயம் இவர் தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்கிறது. எப்படியும் இன்னும் ஒரு காலத்துக்குள்ள தெரிஞ்சிடும் யாரு மாநில தலைவர், யாரு மாவட்ட நிர்வாகிகள். அந்த மாநில தலைமையும் இதே அண்ணாமலை என்றால் அண்ணாமலை பிளஸ் மத்தியிலிருந்து பார்வையாளர் போடுவாங்க. இந்த ரெண்டு பேரும் எடப்பாடி அதிகாரப்பூர்வமாக சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. அதாவது அதிமுக தலைமையின் கீழே தான் பாஜக கூட்டணி நாம எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமா நிச்சயம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல
கடந்த முறையே நீங்கள் என்டிஏ அணி அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் சொன்னபோது கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த 2 திராவிட கட்சிகள் தலைமையில் தான், அவங்க தான் மேஜர் பார்ட்னர். தேசிய கட்சிகள் காங்கிரஸ் ஆனாலும் பாஜக ஆனாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒன்று திமுக தலைமையிலான அணி அல்லது அதிமுக தலைமையிலான அணி. எனவே அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒருபோதும். சார், ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி உருவானால் சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு ப்ளஸ் தலித் மக்களுடைய ஓட்டு ஒரு 18% இருக்கு, அது எப்படி சார் அதிமுகவுக்கு வருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, காலங்காலமாக ஒரு சுமூகமான அணுகுமுறை என்பது நம்ம சிறுபான்மை மக்களுக்கும் அதிமுகவுக்கும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே. பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் உடன்பட்டு போனதால் தான் அது கட்சி ரீதியாக சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பயணிக்கிறார்கள். ஆமா, இருக்காங்க. அதிமுக அனுதாபிகள் என்று பல பகுதிகளில் சிறுபான்மை மக்கள் இருக்காங்க. அந்த வாக்குகள் தான் ஓரளவுக்கு கணிசமாக கிடைக்கும். இதில் ஒரு 5-6% அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்களினுடைய ஆதரவு என்பது கட்சி ரீதியாகவும் இருக்கிறது, அமைப்பு ரீதியாகவும் அங்கே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ அது நிச்சயமாக ஒரு பெரிய இழப்பு தான், அது மாற்று கருத்தே இல்லை. இதை சரிப்படுத்துறதுக்கு தான் கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் தேவைப்படுகிறது. ஓகே. அப்படி கூட்டணி கட்சிகள் அதிகமாக வரும்பொழுது இப்போ பாஜக, தேமுதிக, பாமக, ஐஜேகேன்னு ஒரு பெரிய டீம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், 1/2%, 1% இருந்தாலுமே இது ஒரு வலிமையான கூட்டணிங்கிற பார்வை பொது வெளிகளில் மக்கள் மத்தியிலையும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் உருவாயிடுச்சுன்னா களப்பணியில் தீவிரம் காட்டுவார்கள். திமுக எதிராக அதிமுகவினரே அவங்க தீவிர பணியில் ஈடுபடுவாங்க. அது ஒரு பெரிய அளவில் வாக்குகளை கொண்டு வந்து சேர்த்து விடும். ஓகே சார், ஓகே சார். சார், அந்த வேங்கவேல் இஷ்யூ ஒரு 2 வருஷமாக தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. அதில் சார்ஜ் ஷீட் லீக் ஆகிருக்கு. அதை பற்றின ஆடியோக்கள், வீடியோக்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பிரேக் பண்ணி போட்டிருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகளே எங்களுக்கு சிபிசிஐடி விசாரணை வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் குற்றவாளி ஆக்குறீங்க அப்படின்னு அரசை நோக்கி கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை, இது ஒரு மிக துரதிருஷ்டவசமான விஷயமாக தான் பார்க்குறோம். ஏன்னா தன் குடும்பத்தினர் உட்பட தன்னுடைய சமுதாயத்தினர் பயன்படுத்தக்கூடிய ஒரு குடிநீர் தொட்டியில் அப்படிப்பட்ட செயலில் தலித் இளைஞர்கள் ஈடுபடுவார்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். என்னதான் வன்மம் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ணுவாங்களே தவிர ஒட்டுமொத்த ஊர் மக்களும் பாதிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு செயலில் ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக அது ஒரு நமக்கு அந்த பக்கம் நியாயம், இந்த பக்கம் நியாயம், இந்த ரெண்டையும் தாண்டி பொது நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வகையில் பார்க்குற பொழுது இப்போ இது தொடர்பாக திருமாவளவன் உட்பட காங்கிரஸ் தலைவர் உட்பட எல்லோருமே சொல்லியிருக்காங்க. பாஜகவுமே சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. ஆமாம். அப்போ இது பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது. தொடர்ந்து அரசு மீது குற்றச்சாட்டு, விமர்சனங்கள் காவல்துறையின் மீது, நீதித்துறையின் மீது அப்படி பரவலாக மக்கள் மத்தியில் இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு கரும் புள்ளியாக இருக்கிறது. எதிர்வரும் தேர்தலில் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்பதற்காகவே காவல்துறையை செயலில் ஈடுபட்டதா அப்படிங்கிறத இந்த மேல் விசாரணை சிபிஐ விசாரணையில் தான் அது நிச்சயமாக தெரிய வரும். ஆனால் பலிகடா ஆக்கப்பட்ட அந்த தலித் சமுதாய அந்த இளைஞர்களுக்காக இப்போ பெரிய அளவில் ஆதரவு குரலும் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் வந்திருக்கு. இதில் எந்த விதமான விசாரணை, நீங்கள் நூற்றுக்கணக்கான ஒரு மேலே அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க, விசாரித்தாங்க, போக்குவரத்து இருக்குன்னு. அப்போ ஏதோ உண்மை குற்றவாளியை தப்ப விடுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசுக்கே போய் முடியும். அப்போ தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், தவறு செய்தவர்கள் எத்தகைய உயர் பொறுப்புகளில் இருந்தாலும் இந்த அரசு சும்மா விடாது, அவர்களை தண்டித்தே தீரும், கடுமையான தண்டனை பெற்று தருவோம் அப்படின்னு தொடக்க முதலே மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் சொல்லி வர்றார். இப்போ சமீபத்தில் நடைபெற்ற அந்த பாலியல் குற்றச்சாட்டு, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டுலையும் கூட அந்த கருத்தை ரொம்ப வலிமையாக அரசு இருக்கும். சட்டமன்றத்தில் தண்டனைகளை கடுமையாக்கி மசோதாவெல்லாம் நிறைவேற்றி இருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்தளவுலையுமே அவர் நிச்சயமாக இது ஒரு சரியான திசை வழியில் இந்த விசாரணை சென்று உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டிய அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஒரு 1000 அது ஒரு பழமொழி இருக்கும், 1000 குற்றவாளிகளை தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்கிற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் அரசும் காவல்துறையும் செயல்பட வேண்டும். நிச்சயமாக இவ்வளவு அழுத்தம் வர்றதுனால சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு சிபிஐயும் முறையாக சரியாக விசாரித்து உண்மை குற்றவாளியை கண்டறியும் என்று நாம் நம்புவோம். ஓகே சார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம், அதே போல வேங்கவேல் போலீஸ் மீது ஒரு குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டு என்பது அரசின் மீது ஒரு விமர்சனமா மாறுதுல, இதெல்லாம் அரசு சும்மா இருக்க முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள்ல. இல்லை, இப்போ
எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடைபெறுகிறதோ அப்போதெல்லாம் திமுக நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் ஒரு இணக்கமான போக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சரி. பார்த்துட்டு இருக்கோம். இவர்களுமே அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையினர் தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான, நீங்கள் மாநில அமைச்சரிலிருந்து மாவட்ட நகரக்கண்டு ஒன்றியம் வரைக்கும், ஓகே ஓகே. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் அந்த காவல்துறை நிர்வாக தலையீடு என்பது கட்சிக்காரன் சும்மாவே இருக்காது. நீங்கள் ஒரு அமைச்சர் பேசுறதுக்கு பயப்படுவார். லோக்கல் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் கூட சிபாரசுக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அப்படி இல்லை. ஒரு வட்டச் செயலாளர் வந்து நேராக அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி சேரை இழுத்து போட்டு உட்காந்து, என்ன நம்ம பசங்களை எடுத்துகிட்டு வந்துட்டீங்களாமே, என்ன அதெல்லாம் நான் பண்ணலைங்க அப்படின்னு அதிகார தோரணையோடு பேசுவாங்க. அந்த அணுகுமுறை இருக்கிறதுல அது அவர்கள் மீது ஒரு சாதகமான நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க தவறு செய்துட்டாங்க அப்படின்னா ஒரு புகார் போனால் கூட எஃப்ஐஆர் போடல. நம்ம பார்த்தோம் இப்போ சமீபத்தில் அந்த தீக்குளித்தவங்க எத்தனை முறை தான் சொல்கிறது, இவன் புகார் கொடுக்க போகிறான்னு இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு வெளியில் ஆட்கள் நிற்கிறாங்க, பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனவே நீங்கள் ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை என்று காலங்காலமாக பெயர் எடுத்த காவல்துறையில் இப்போ ஒரு பெரிய ஒரு 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 தேக்க நிலை, ஒரு தேக்க நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவெளி பார்வை என்பது யதார்த்தமாகவே அது ஒப்புக்கொள்ள வேண்டியதாக தான் இருக்குது. சிபிஎம் உடைய ஒரு மாநில செயலாளராக தோழர் சண்முகம் அவர்கள் வந்த பிறகு அரசை விமர்சன ரீதியாக ஒரு பண்ற அளவுக்கு அறிக்கைகள் வந்துகிட்டு இருக்கே சார். சிபிஎம் என்ன மைண்ட் செட்ல சார் இருக்காங்க? கூட்டணி விட்டு போற மைண்ட் செட்டுக்கு சிபிஎம் இருக்காங்களா? என்ன அரசை சீண்டுவது மாதிரியான அறிக்கைகள் வந்துகிட்டே இருக்கு, இதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, இப்போ மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த அளவில் மரியாதைக்குரிய கே பாலகிருஷ்ணன் அந்த இறுதி காலத்தில் அவருடைய பதவியிலிருந்து போகிறபோது ஒரு கடுமையான விமர்சன கருத்துக்களை முன் வச்சுட்டு தான் போனாங்க. அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. 3.5 வருஷம் அந்த ஆட்சிக்கு மக்கள் விரோத போக்கு, மக்களை பாதிக்கக்கூடிய செயலுக்கு கூட பொது உடைமை கட்சியினர் குரல் எழுப்பலை அப்படின்னு. அதே பொது உடைமை கட்சியில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் போராட்ட காலத்துக்கு வருது, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அதை கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி பார்வை இருந்தது. இதனுடைய இப்போ திரு கே பாலகிருஷ்ணன் கடைசியாக ஒரு பால் அடிச்சுட்டு போனார், இப்போ விளையாடுறார் சண்முகம். திமுக அதனுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியிலையும் பொது வெளிகள்லையும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வந்திருக்கு. மக்கள் விரோத போக்குகள் இருக்கிற பொழுது அந்த ஆதரவு நிலையை கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா இந்த பொது உடைமை கட்சியினுடைய அடையாளம் தொலைந்து விடும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் அவங்க மாநில குழுவிலையும் இருந்தது, தேசிய குழுவிலையும் அந்த பார்வை இருக்கிறது. எனவே மக்களுக்காக போராட்டம் ஒன்று தான் பொது உடைமை கட்சியினுடைய ஒரு ஆயுதமாகவே இருந்தது. எனவே அதை இப்போ திரு சண்முகம் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாரு. இந்த நிலைப்பாடு என்பது தேர்தல் நேரத்தில் அங்கேருந்து வெளியில் வருவாங்களா, இதை விட ஒரு பெட்டர் ஆட்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிமுகவுக்கு இருந்து அணி மாற்றத்திற்கு வருமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய பார்வையை பாஜகவோட போனால் அது அடிபட்டு போயிடும். அது அடிபட்டு போயிடும். பாஜகவோட போகிறப்போ நிச்சயம் இங்கே தான் இருந்தே ஆகணும். இந்த 6 தொகுதியை விட 4 தொகுதி கொடுத்தா கூட வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்குது. எனவே இந்த சித்தாந்த கருத்தியல் மோதலில் அவங்க ஒரு என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னு தெரியல. எனவே அரசியல் ரீதியாக தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பொதுவெளிகளில் கம்யூனிஸ்டினுடைய அந்த பார்வை ஒரு விரோத நிலைக்கு போயிடக்கூடாதுங்கிறதும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம்னுடைய மனநிலையாக இருக்கிறது. நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்குள்ளேயே யார் யாரோடு அப்படிங்கிறது ஒரு தெளிவான நிலை கிடைக்கும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். டெல்லியினுடைய திரைமறைவில் பாஜக அதிமுக கூட்டணி உருவாவதற்கான பேச்சுவார்த்தை அடைபட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து எடப்பாடியுடைய பையன் மிதுன் பழனிசாமி அவர்களே முன்னெடுத்துக்கிட்டு இருக்காருன்னு பல விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.